Sir, இப்போ first time. From mechanical B at Anywhere Government Institute of Technology. Yes, sir. I'm Pradeep Kumar. I'm coming from Private Mechanical B Mechanical from Sunday. Okay. Myself, S.P. Firoz, coming from Private Mechanical B from TPT. Myself, Surendran, in TPT-AT, Mechanical Department. As a closer. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? 4 பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ண போறோம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டிஃபரண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது இப்போ கன்வென்ஷன் தான் பார்ப்போம். சரியா? கன்வென்ஷன் எங்க நடக்கும்னா சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ் நடக்கும். கண்டக்ஷன் எங்க நடக்கும்னா அது ஒரே மீடியமா தான் இருக்கும். எய்தர் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ். மூணுக்குலயும் கண்டக்ஷன் நடக்கும். ஆனா சாலிட்ல மட்டும், லிக்விட்ல மட்டும், கேஸ்ல மட்டும். சரியா? ஆனா கன்வென்ஷன் எங்க நடக்கும்? சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ். எங்க நடக்கும்? Solid fluid. அவ்வளவுதான். இப்ப வீட்ல பால் வச்சிருக்கீங்களா? சரி, லாஸ்ட் அன்னைக்கு லாஸ்ட் பாரு. இல்ல தண்ணி குடி வச்சிருக்கீங்களா? ஒரு காலை வைப்போம், ஒரு வெசல் வைப்போம், வெசல்ல தண்ணி ஊற்றுவோம், ஊத்திட்டு ஸ்டவ் கேஸ் பர்னர் பற்ற வைப்போம், அப்ப சூடு நெருப்பு வரும். நெருப்பு விடா இப்போ நெருப்பு வந்தோம்னா அந்த ஈட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போடும்? வெசல்ல போடும். அப்ப வெசல் வந்து ஃபர்ஸ்ட் சூடாகும். வெசல் சூடாகும் போது அது வெசல் மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகும்? இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை மீன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன். வெறும் வெசல் மட்டும் பார்க்கும்போது கண்டக்ஷன் என்ன? சாலிட் ஃபுல்லா சாலிட்ல, அப்புறம் மேல சாலிட் மேல லிக்விட். இப்போ சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ்ல சாப்டர்ஸ் நினைப்போம். சாப்டர்ஸ் எடுத்துவாங்க. சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சாலிட் லிக்விட் இன்டர்ஃபேஸ். சோ பார்ப்போம். இதான் சாலிட். கீழ நம்ம இந்த நெருப்பு கூட அப்படின்றோம். இது சாலிடோட லேயர். அதுக்கு மேல என்ன இருக்கு? லிக்விட். சோ லிக்விட்ல மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? இது ஒரு மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல், ஒரு மாலிக்யூல் 1 2 3 மூணு பேர். நான் ஒரு மாலிக்யூல் சேர்த்துறேன். அடுத்துல யானையோட சேர்த்துனாங்க 4 பேர் அப்படின்றாங்கல்ல. அப்ப நான் யானை அவங்க 3 பேரும் குறுக்கில வர ஹீரோ. சோ யானையோட சேர்த்துனாங்க 4 பேர். வரை 4 பேர் பார்ட்டிகளா இருக்கும். இப்ப இந்த பார்ட்டிகள் லிக்விட்ல பார்ட்டிகள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தள்ளி இருக்கும்ல. தள்ளி இருக்கும். சாலிட் எப்படி இருக்கும்? க்ளோஸர். லிக்விட்ல தள்ளி இருக்கும். அப்ப தள்ளி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யார் சூடாவா? அந்த பாலியில் எந்த பாலி சூடாகும்? கீழே இருக்கிறது. கீழே இருக்கு. இப்ப நான் தான் கீழே வச்சுங்க. இதான் நான் தான் கீழே இருக்க பாலி. நான் என்ன ஆவேன்? சூடாகும். நான் சூடான பார்ட்டிகள். சரியா? அப்ப சூடாயிட்டேன். அப்ப சூடாயிட்டேன். சும்மா இருக்கா? பக்கத்துல நான் வந்து லிக்விட்ல வந்து என்ன ஆயிடுனா சாலிட்ல பக்கத்துல அடிச்சிட்டு போகணும். ஆனா லிக்விட் அப்படி கிடையாது. நான் 3 பேர் இருக்காங்க. எங்க வேணா போவேன். யார் பிடிக்குதோ சரியா? யாரை பிடிக்குதோ அங்க போய் என்ன பண்ணுவேன்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்ப என்ன என் பார்ட்டிகள் என்னென்ன? பார்ட்டிகள் என்னென்ன? ஃப்ரீ மூவ் ஆவறனா? ஃப்ரீ டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அப்படி தான் நடக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ப கன்வெக்ஷன்ல heat is transferred by means of heat is transferred due to temperature difference by means of motion of the molecules. சரியா? சூடானோம்னா வெப்பப்படுத்தின பொருட்கள் ஒரு வெப்பப்படுத்தினா expand. So density form என்ன? சார் மார்பே வேல்யூ So volume அதிகமாகும். வால்யூம் அதிகமானா டென்சிட்டி கம்மியாகும். density கம்மியாகும். அப்ப density difference நால என்ன ஆகும்? buoyancy force is created. force நால என்ன ஆகும்? motion will take place. சும்மா கிடையாது. சூடானோம்னா எனக்கு என்னாச்சு? என்னோட வால்யூம் அதிகமாகுது, டென்சிட்டி கம்மியாகுது. அப்ப மோஷன் நடக்க ஆரம்பிக்கும். சோ டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால மோஷன் நடக்குது. எதனால? டென்சிட்டினால என்ன ஆகுது? buoyancy force create ஆகும். டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால buoyancy force create ஆகும். buoyancy forceனால மோஷன் நடக்குது. மோஷன் நடக்குதுனாலே மோஷன் பின்னாடி இருக்க யாரு? ஃபோர்ஸ். ஒருத்த நகரலாம் அப்படின்னா அவன் ஏதோ ஃபோர்ஸ் தான் நகர முடியும். ஃபோர்ஸ் கொடுக்காம நகரா முடியாது. அப்ப நகரான அர்த்தம் ஃபோர்ஸ் யார் தள்ளுறானா இருக்கும். அப்ப என்ன ஃபோர்ஸ் இங்க தள்ளுது? அந்த ஃபோர்ஸ் பேர் என்ன? பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ் எதனால உருவாகுது? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். பயான்சி ஃபோர்ஸ் எதனால? டென்சிட்டி டிஃபரன்ஸ். டென்சிட்டி டிஃபரன்ஸ் எதனால உருவாகுது? ஹீட். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹீட்னால. சரியா? இப்போ கன்வெக்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். கன்வெக்ஷன் இஸ் தி mode of heat transfer
which is caused by the mode of heat transfer due to temperature difference, which is caused by the density difference, which is caused by the density difference and due to the buoyancy force. சரியா? density difference-னால buoyancy force. இது வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல. ஃபோர்ஸ் வேணும் அவ்வளவுதானே. அப்ப buoyancy force இல்ல. நானே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்? நானே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்வைங். அப்ப it is external force. So வந்து heat வந்து motion of the molecule தான் நடக்குது. heat transfer motion of molecule தான் நடக்குது. by buoyancy force or external force. buoyancy force நடந்தா அது natural convection or free convection. external force நடந்தா அது forced convection. ஓகேவா? இன்னைக்கு free convection forced convection டெக்னிக்கல் சாப்டர் டைம் சொல்றோம். தேங்க் யூ ஃபார் கமிங்.